தெரியாமல் கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்கல்ல, நம்ம பிடிச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து 2 பாட்டி கிடக்குறாங்க. ஐயோ ரொம்ப உடம்பு சரியாமல் கிடக்குறாங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்தோம் ட்ரெஸ்ஸே இல்லை பாட்டி. அப்படி என்னென்ன பண்ணீங்க? இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கண்ணு. உங்கள் தாய் தந்தையெல்லாம் இந்த மாதிரி போட்டு போயிடாதீங்க, ரொம்ப தப்பு. இன்னைக்கு என் புருஷன் போயிட்டாரு, என் பிள்ளைங்களும் போயிட்டு அனாதையா. எல்லா பாட்டி பார்த்துக்க. வந்து பிள்ளைங்க குட்டி யாரும் ஒருத்தருமே இல்லையா? நீ பிறந்ததே ஒண்டியா பிறந்து ஒண்டியா இருக்கிறீ. நீ தெரியாதெல்லாம் அங்கே கொண்டாந்து போட்டு இப்போ பாரு. பாவம். பார்க்க பார்க்க எனக்கு எப்படியோ இருக்குது. ஆமாம், என்னமோ நீ ஒன்று சொல்ல எனக்கு அழுவ வருது. ஓ, நம்ம பொண்ணா பிறந்து நமக்கு இப்படியா? உங்க பேர் என்ன? பொண்ணம்மா. என் பேர் அங்கம்மா. எங்க தம்பி இந்த மாதிரி ஆசிரமம் வச்சிருக்காங்க, நீங்க போய் தங்கிக்கிறீங்களாங்க? சரி, எங்க தம்பி ஆசிரமம் வச்சிருக்காங்க, அங்க போறீங்களா? போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, நம்ம மதரசால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் சோபனபுரம்னு ஊர் இருக்கு. அங்க சில சகோதரிகள் வந்து நமக்கு ஆதரவாளராக இருக்கிறாங்க. அவங்க மூலியமா இந்த பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நாள் சாப்பாடு இல்லாம படிக்க இருக்கக்கூடிய முதிய பெண்மணி வந்து நம்ம கையில எடுத்து ஆதரவுக்காக போக வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மதரசாவோட ஊழியர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆடை கூட கிடையாது, ஆடையை பொறுத்து அவங்களுக்கு பண்றாங்க. பாட்டியம்மா, எவ்வளவு நாளா அங்க இருக்கிறீங்க நீங்க? 3 மாசமா இருக்கு. 3 மாசமா இருக்கீங்க. சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? ஊர் சாணம் வாங்கி கொடு. இப்ப எவ்வளவு நாளா சாப்பாடு இல்லாம இருக்கிறீங்க? இப்போ 3 நாளைக்கு கிடைக்கும், 1 நாளைக்கு கிடைக்காது. சரி, நம்ம ஆசிரமத்துல வாங்க, உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு உங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. நல்லா இருப்பீங்க, சரியா? ஆத்திரம் வச்சு. ஆமா, வாங்க சாமி, என்ன ஏற்றி உட்கார வச்சு சாமி. இன்னைக்கு ஏற்று போதும் 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 விட்டுருங்க, போதும் விட்டுருங்க. பாருங்க, இந்த பாட்டிங்க இருந்த இடம் இங்க பாருங்க. யூரின் போனாலும், மோஷன் போனாலும், சாப்பாடு சாப்பிடா இருந்தாலும் எல்லாமே இதுதான் உங்களுடைய உலகம். இப்படிதான் அவங்களுடைய சூழல்கள் இருந்திருக்குது. நல்லா பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட நிலைமையோடு நம்ம எல்லாத்தையும் தடுக்கணும். இப்படி நிலைமையில் உள்ளாக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால உதவிகளை செய்யணும். இப்ப இந்த இடத்த மட்டும் பாருங்க. ஒரே இடத்துல பார்த்தோம்னு சொன்னா 2 பாட்டிங்க இந்த நெல் கொடுத்து இருக்கிறாங்க இவ்வளவு காலமா. அவங்களுக்கு பார்வை தெரியாது. இஸ்லாமிய சகோதரிகள் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணி இவ்வளவு கூட்டி போறதுக்கு உதவி பண்றாங்க. இந்த பாட்டியை நம்ம பாட்டியம்மா போவோமா? நம்ம உங்களை போய் நாங்க நல்லா பாத்துக்குவோம், ட்ரெஸ் கொடுத்து மற்றதெல்லாம் பாத்துக்கலாம். போலாங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. அப்ப நீங்களா கண்டிப்பா வரணும், வாங்க கண்டிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, அல்ஹம்துலில்லாஹ் அவங்களை இங்கே கூட்டிட்டு வந்துட்டோம். இப்போ இவங்களை குளிக்க வச்சு நீட் பண்ணி நம்ம அடுத்த முறை காமிப்போம் இன்ஷா அல்லாஹ். வாங்க, தூக்கி உட்காருங்க. அப்போது பதில் அப்படியே பிடிச்சுங்க, அப்படியே பிடிச்சுங்க, அப்படி காலை பிடிச்சிடுங்க, கொண்டு போங்க. அப்படியே தூக்குங்க, அப்படியே தூக்குங்க. மக்களை இன்ஷா அல்லாஹ் அவங்கள வந்து இப்போ குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிப்போம். இப்போ இன்னொரு பாட்டி நம்ம கையில் எடுத்துருக்கோம். அந்த பாட்டியை நம்ம இப்போ இப்படி திருப்புங்க, இப்படி திருப்புங்க. பாட்டியம்மா குளிக்கிறதுக்கு போங்க. இப்போ அங்கே பக்கத்துக்கு போனால் லேடிஸ்ட்டை கொடு. இந்த ரூம் பாத்ரூம், இந்த பாத்ரூம் கொடு மாதிரி. இவங்க ரொம்ப சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன விஷயம்னு சொன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நம்ம நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு இடத்துக்கு போனோம். ஆமா, ஒரு அக்கா சொன்னாங்க வீட்டுல, இங்க பாருங்க ஹஜரத், ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 2 பாட்டி கிடக்குறாங்க, ரொம்ப உடம்பு சரியாம கிடக்குறாங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்தோம் ட்ரெஸ்ஸே இல்லை பாட்டி. அப்படி என்னென்ன பண்ணீங்க? என்ன பண்ண? அழுகுறீங்களா? என்ன பண்ணுங்க? இங்க தூக்கிட்டு வந்துருக்கிறேன். இங்க இருக்குதா? ஆமா, இப்ப குளிப்பாட்டிட்டு இருக்கிறோம். ட்ரெஸ்ஸே சுத்தமா ட்ரெஸ்ஸே இல்லாம 8 நாள் அப்படி போட்டு வச்சிருந்தாங்க. 10 நாளா பாட்டியம்மா. சோறே இல்லாம சோறு கொடுங்க, தண்ணி கொடுங்கன்னு போனோடனே கேட்டாங்க.
இப்போ இந்த குளிப்பாட்டி துணி போட்டு விட்றியா என்ன? ஆமா துணி போட்டு விட்றியா? ஆமா சரி போட்டு விடு. துணி போட்டு நம்ம தான் கொண்டு இனிமேட்டு பாத்துக்க போறோம். சரி நீங்க தான் பாத்துக்கணும். சரி. படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரோட்ல போட்டு போயிடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. நம்ம ஒரு புள்ள வச்சிருக்கோம்ல, அந்த புள்ள எதுக்கு நமக்கு? சாக மட்டும் நம்மளை காப்பாற்ற அந்த புள்ள நம்மளை அப்படி அனாதியா போடக்கூடாது. சரியா? மக்களே பாருங்க, நம்ம பாட்டியை வந்து எப்பவுமே நீங்க ஜாலியா பார்த்துருப்பீங்க. முறையா நானும் அழுது இப்பதான் பாக்குறேன். 10 நாளா ஒருத்தவங்க ட்ரெஸ் கூட இல்லாம நிர்வாணமா சோறு தண்ணி இல்லாம கிடந்தாங்கன்னு சொன்னோடனே பாட்டியால மனசு தாங்க முடியல. இப்பெல்லாம் மனுஷங்க எல்லா இடத்துலயும் பண்றாங்க பாட்டியம்மா. அப்படி போனோடனே ட்ரெஸ் கேட்டாங்க, எனக்கு துணி இல்லை, எனக்கு ட்ரெஸ் கொடுங்க முதல்ல அப்படின்னு கேட்டாங்க. நீ பெற்ற பிள்ளையா இருக்க கண்டுதான் பொறுத்துக்கிட்ட. வேற ஒருத்தனா இருந்தா, வேற கண்ட நின்ற நாய் எல்லாம் ரோட்டில் அலையில அந்த நாயா இருந்தா என்ன பண்ணும்? பாவம் அம்மா. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. மக்கள்கிட்ட சொல்லுங்க கண்ணு, உங்கள் தாய் தந்தையெல்லாம் இந்த மாதிரி போட்டு போயிடாதீங்க. ரொம்ப தப்பு. பெற்ற பிள்ளைய நம்பி நம்ம இருக்கணும். அது வந்து நமக்கு சோறு போடும், துணி கொடுக்கும், கட்டிக்க கொடுக்குமா இல்லையா? வயிற்றுல 10 மாதம் செமண்டி பெற்று பால் குடிச்சு வளர்க்குறோம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. ஏன் பாட்டி அழுவுறீங்க? என்னமோ நீ ஒன்று சொல்ல எனக்கு அழுவ வருது. நம்ம பொண்ணா பிறந்து நமக்கு இப்படியா? அப்படி இல்ல பாட்டியம்மா, பொண்ணா மட்டும் இருந்தா இல்ல, ஆம்பளைங்களுக்கு அப்படித்தான் நடக்குது. ஆம்பளைமா? சில பேரை விட்டுட்டு போயிடுறாங்கல்ல. ஆமா. ஆம்பளையும் தானே விட்டு போறாங்க. ஆமா. இன்னொரு பாட்டியம்மா கண்ணு தெரியல, ஒரே இடத்துல 2 பேர் இருந்தாங்க. கண்ணு தெரியல, இங்க பாருங்க கால் இப்படியேதான் இருக்குது. தூக்கிக்கிட்டு தான் போகணும், தூக்கிட்டு தான் வரணும். என்னை கூட்டிட்டு போய் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. பாவம் யாரும் பாத்துக்காம இருக்கிறத நம்ம பாத்துக்கிறோம். ஆமா. 2 பேத்தையுமே கூட்டி வந்திருக்கிறோம். இப்ப நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குளிச்சதுக்கு அப்புறமா நீங்க அவங்கள பாருங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ். பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அழுதுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டா கண் கலங்கிடுச்சு. அவங்க பாட்டி என்ன பொண்ணா பிறந்தது பாவத்துக்காக வேண்டி இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி பெண்ணியத்தை அவங்க முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க. இஸ்லாம் பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சாதாரண மிருகங்களுக்கு கூட நமக்கு மனிதாபிமானம் பார்க்க சொல்லுது. அப்படிங்கும்போது மனிதர்களுக்கு நம்ம மனிதாபிமானம் பார்க்காம இருக்க மாட்டோம், இரக்கம் இல்லாம இருக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நம்ம இருக்கிறோம். அவங்க பார்க்காட்டி போறாங்க, நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்றீங்க? ஆமா. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. உஷாலா அதெல்லாம் நல்லது கொடுப்பான். உங்கள் பிள்ளை குட்டி எல்லாமே நல்லா இருக்கும், உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும். அங்க இதுக்கு வாங்க. இவங்க தான் பாட்டியம்மா. ட்ரெஸ் இல்லாம, துணி இல்லாம, மேல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இவங்க தான் கடந்தாங்க பாட்டி. ஏமா அம்மா? ஏன் 3 வருஷம் ஆச்சு விட்டுட்டு போய் அப்பேன். சோறில் தண்ணியில் சேவனு கிடக்குறேன். இந்த அனாதி காசு வந்தது, அது கூட வரல சாமி. ஐயா சரி, நம்பங்க இருக்கலாம். 100 ஆச்சுக்கு நல்லா சாமி. சரி, நம்பங்க இருக்கலாம். நம்பங்க இருக்கலாம். நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்படாம இருக்கலாம். படிக்கிட்ட காப்பி கொண்டாடுறாங்க, குடிச்சிட்டு போய் படுத்துக்கலாம். அவராசி அவங்க மக்கள் மனுஷன் எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருப்பாங்க. நான் ஆரம்பத்துலேயே அவராசனா இருக்கணும். 100 ஆயிடுச்சு. இன்னைக்கு என் புருஷன் போயிட்டாரு, என் பிள்ளைங்களும் போயிடுச்சு. அனாதியா 3 பிள்ளைங்க. என் புருஷன் தங்க புருஷன். உலகத்துலயும் என் புருஷனும் ஆயா. அந்த மாதிரி புருஷன் ஆயா என்னை விட்டுட்டு சித்த நேரம் இருக்க மாட்டாரு ஐயா. என்ன ஆயிட்டாரு? எப்படி இறந்தாரு அவரு? மாடு தூக்கி போட்டு சாவடுச்சு. கொம்பு இப்படி அவுக்க போனாரு பாரு, அந்த கொம்பை தூக்கி போட்டு அப்படியே போயிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். பாட்டிக்கு எல்லா பாட்டிங்களுக்கும் ஒரே அழுகை தாங்க முடியல. நமக்கு மனசை வந்து கல் மனசும் கரையிற மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். பாட்டி மனசு கோல மனசு. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ கோலை தானே அழுகுற. அழுவக்கூடாதா?
பாட்டி உங்களை வந்து நாங்க ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டி வந்துருக்கோம். அங்க இருந்து நீங்க இருந்தீங்க, ட்ரெஸ் கூட இல்லாம சாப்பாடு இல்லாம சொல்ல இருந்தீங்க. அதெல்லாம் போகட்டும். கடவுள் கூட எங்க கடல காமிச்சிருக்காரு, நல்லா வச்சிருப்பான் கடவுள். சரியா? அல்லாஹ் தான் உங்களை இங்க கூட்டி வந்தது. சரியா? சரி. இந்த ஆசிரமத்துல உங்களை மாதிரி பல பேர் இருக்கிறாங்க, ஆதரவு இல்லாதவங்க, அனாதைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு எப்படி உதவி செய்யறாங்களோ அப்படி உனக்கு செய்வோம். எப்படி உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அதே மாதிரி கடவுளை உதவி செஞ்சுறீங்களா? அவங்களுக்கு மீண்டும் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கொடுப்பாங்க. கொடுக்கும். ஐயா கொடுப்பார். ஐயா கொடுப்பார். அல்லா கொடுப்பாரு. சரி பாட்டி அம்மா, டயர்டா இருக்கும் உங்களுக்கு, குளிச்சிருப்பீங்க, போய் படுத்து தூங்குங்க கொஞ்ச நேரம், அப்புறமா பாக்கலாம். தூக்கமே இல்ல கண்ணா, கொசு குளிர். இங்க நீ அதெல்லாம் கொசு கடி இல்லாம குளிர் இல்லாம போர்வை தருவாங்க, கொசு இல்லாம ஃபேன் போட்டு எல்லாம் நல்லா இருக்கலாம். இருக்கும் அங்க இங்க பெட்ஷீட் போட்டு கொசு கடிக்காம இருக்கும்ல. அவங்க சொல்றாங்க கொசு கடி, சாப்பாடு கிடையாது, தூக்கமே இல்லைன்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இங்க தாருல் மஹபா வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய எல்லா விஷயங்களுமே இனிமேட்டுக்கு இயல்பானதா இருக்கும். தாருல் மஹபா மக்களே, உங்களுடைய ஆதரவும் உதவியும் எல்லா வகையினுடைய ஒத்துழைப்பினாலதான் மேற்கொண்டு இந்த மாதிரி நபர்கள் நம்ம கையில் எடுத்து எல்லா விதமான உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வழக்கம் போல் உங்களுடைய பக்கபலமா உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் என்று சொல்லி தாருல் மஹபா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த மக்களே, அவங்களுக்கு ஒரு கட்டில் கொடுத்தாச்சு. அந்த கட்டில் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வேற என்னென்ன குறைபாடு இருக்குன்னு பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு மருத்துவம் பார்க்க தயாராக இருக்கிறோம். இப்போ அவங்க தூங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் உள்ள தள்ளியே படுங்க, 12 கிலோ வந்துருவாங்க. இப்படி படுங்க, நேரா படுங்க பாட்டி, அப்படி படுங்க. கால் நீட்டிங்க, கால் நீட்டிங்க, ஒன்றும் இல்லை, நீட்டிங்க காலை, கால் நல்லா நீட்டுங்க, ஒன்றும் இல்லை, பயப்படாமல் நீட்டுங்க. தூங்க, நல்லா தூங்குங்க, பிரச்சனை இல்லை. பசிவா போட்டுவிடு, பாட்டிக்கு போட்டுடுவா, இந்த பாட்டிக்கு போத்தி விடு, குடி குடி, குடி, பாட்டிக்கு போட்டு விடலாம். நல்லா போட்டு, நல்லா போட்டு. பாட்டி பாத்துக்கிறியா? அப்படின்னா அந்த பாட்டியும் பாத்துக்கிறியா? இந்த எல்லா பாட்டியும் பாத்துக்க. அந்த இன்னொரு பாட்டி வந்து ரொம்ப முடியாம இருக்கிறதுனால நம்ம பாட்டியை கூட்டிட்டு போய் அவங்கள பார்க்க போறோம். வாங்க பாட்டி பார்க்கலாம் போயிட்டு. கண்ணு தெரியாது அந்த பாட்டிக்கு. நீங்களாம் உங்களுக்கு கண் பார்வை நல்லா இருக்குது, நல்லா நடக்கிறீங்க, காது நல்லா கேட்குது. எனக்கு கூட கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டிருக்க பாருங்க, கண்ணு தெரிய மாட்டேங்குது பாட்டியம்மா. எனக்கு கண்ணாடி இந்த வயசுல இப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது? நீங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கிறீங்க, நாங்க எப்படி இருக்கிறோம்? தெம்பா என்ன சொன்னோம்? சப்பாத்தி தான் சொன்னோம். தூக்கி உட்கார வைங்க, நேரம் நிமிந்து உட்கார வைங்க அவங்கள. பாட்டியம்மா கண்ணுமே தெரியல, இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு போயிட்டாங்க யாரோ, பாவம். என்ன பண்ணலாம் பாட்டி? என்ன பண்ணலாம், இங்க வச்சுதான் ஆகணும். யாரு உன் மகன் விட்டு போனானா? யாரு விட்டு போனோம்? அதான் விட்டுட்டா பாட்டி. வந்து பிள்ளைங்க குட்டி யாரும் ஒருத்தருமே இல்லையா? நீ பிறந்ததே ஒண்டியா பிறந்து ஒண்டியா இருக்கிறியா? நான் ஒண்டிதான் 3 பேரை போயிட்டாங்க எனக்கு முன்னுக்கு. நான் கடைசியில் பிறந்தேன். இப்போ சின்னப்பட்டு போய் உட்காந்துருக்கேன். சின்னப்பட்டு உட்காந்து உன் புருஷன் உன் பிள்ளைகள ஒண்ணுமே இல்லையா? இல்லை பாட்டி, ஒரு பிள்ளைய போயிருப்பேன். சரி அல்வார அம்மாடி எப்படி இப்படி அனாமட்டா விட்டு போயிருப்பாங்க? எப்படி மனசு வருது பாருங்க. அதான் எப்படி விட்டு போயிருப்பாங்க? நல்லா பேசவும் முடியல, டிக்கி டிக்கி. பரவாயில்ல, 100 வயசுல. உங்களுக்கு என்ன வயசு பாட்டியம்மா? ஒரு குத்து மதிப்பா எவ்வளவு வயசு? நனவு இல்ல. இதே நடி இல்லை. எனக்கு தான் வயசுலாம் சொல்லல, ஒன்றும் தெரியாது பாட்டி. நல்லா பாத்துக்குவாங்க, அமைதியா பொறுமையா இருக்கணும். சரியா? அவங்க சொல்றதா நம்ம கேட்கணும். இந்த மாதிரி பெற்றவங்கள இந்த மாதிரி விடாதீங்க, அநியாயமா இந்த மாதிரி விடாதீங்க. ஆமா, நமக்கு பின்னாடி நமக்கு இடைஞ்சல் பின்னாடி வரும்ல எங்களுக்கு. இந்த மாதிரி அநியாயமா விட்டா அவ்வளவுதான், யாருமே இல்லையே. அதான் எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை பாட்டி. நான் கூட வேலை ஒழிஞ்சு எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை பாட்டி. நாங்கள் எல்லாமே இருக்கிறோம், நீ கவலைப்படாது. நாங்கள் எல்லாமே இருக்கிறோம். மக்களே, நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். மக்களே பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? அமௌண்ட் பண்ணுங்க. சரியா? நீ சரியா அதெல்லாம் கொண்டாந்து ஓட்டுலாமா?
வா போலாம். ஓ, நான் போறேன். அவங்க சித்தப்பையும் பெரியப்பையும் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நினைவு இல்ல, மைண்ட் பாதிச்சிருச்சு. இந்த அம்மாளுக்கு தெரியல. நினைவு இல்ல. நான் மற்றவங்களுக்கு தெரியாதா நம்ம இப்படி இருக்கிறோம், அந்த அம்மா அப்படி இருக்குது அப்படின்னு தெரியுமா தெரியாதா? அத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, மனசாட்சி இல்லாம, இறக்கமே இல்லை. கை காலெல்லாம் நல்லா இருக்கும்போது வேலை செய்ய, வீட்டுக்கு வேலை செய்ய வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா ரோட்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது எப்படி தெரியுமா, இந்த ஏரியாவில இருந்து தெரிஞ்சு போயிரும்னு அங்க இருந்து கூட்டிட்டு போய் வேற எங்கேயாவது பஸ்ஸான விட்டு போயிடுறது, கண்ணுக்கு தெரியாம ராத்திரியில. அந்த மாதிரி விடுறவங்களை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்க? அந்த மாதிரி விடுறவங்கள அவங்கள கழட்டி அடிச்சு போட்டுரும். அவங்கள தெரியாம கொண்டாந்து விட்டுட்டு போறாங்கல்ல, நம்ம பிடிச்சி ஓ அந்த மாதிரி கொண்டாந்து ஏன் விட்டுட்டு போற அப்படின்னு பண்ணணும். கோவப்படாதீங்க பாட்டியம்மா. இல்ல இப்ப பாரு பாவம். ஓ பார்க்க பார்க்க எனக்கு எப்படியோ இருக்குது. ஆமாம், நம்மளோட பொண்ணு தானே. பாரு இந்த மாதிரி விடலாமா? விடக்கூடாது, பெரிய தப்பு தானே. இந்த இவ்வளவு அதை கரைச்சி அப்படியே ஒரு கிளாஸ் மட்டும் குடிச்சிட்டு படுத்துக்கோ. அது சொன்னால் அது ஒரு மாதிரி என்ன இப்படியா? கை கால் நல்லா இருந்தா வச்சுக்குவாங்க பாட்டியம்மா, இல்லைன்னா இப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ரூமில் கூட்டி கொண்டாந்து உட்கார வை. வாங்க தூக்கிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. என்ன போ இந்த அநியாயமா? அவ்வளோதான், அநியாயம்லாம் இல்லை. என்ன அநியாயம்லாம் இல்லை. நாளைக்கு நமக்கு வராதா? அதான் இப்படி பேசுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க பாட்டியம்மா, என்ன பண்றது? இருங்கனாவது அவங்க போகட்டும். போமா, போ 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 போ. வாங்க அப்போ அங்கே ரூமுக்கு போகலாம். வாங்க போதும் படுக்க வை. வாங்க புத்தூக்குங்க அத்தை. பக்கத்துக்கு வந்து உட்காருங்க. பாவம் பாட்டி, நம்ம நிலைமை என்னமோ, நாளைக்கு நம்ம என்ன ஆக போறோமோ. என்ன ஆவோம்னா மருந்தை குடிச்சிட்டு அப்படிலாம் சாகக்கூடாது. நாங்க பாத்துக்க இருக்கிறோம்ல, அப்புறம் நீ மருந்து குடி சாவுறீங்க. மக்களே அவங்க சொல்றாங்க பாருங்க, நம்ம பாட்டி 102 வயசு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்பெல்லாம் ரொம்ப கொடுமைக்கு ஆளாகக்கூடாது, முடியல யாரும் பார்த்துக்க ஆள் இல்லைன்னா நம்ம மருந்து வாங்கி குடிச்சிட்டு இறந்து போயிருன்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது பாட்டி, நாங்களாம் இருக்கிறோம்ல பாத்துக்க. நீ இருக்கிற நீ இல்லாட்டி போனா யாரு பாப்பா? யாரு பாப்பா? நல்ல பிள்ளையாட்டா பார்க்க, இல்லாட்டி கொண்டாந்து இப்படி போட்டான். பாவம், இப்படி போட்டான். மக்களை யாரையும் இப்படி கொண்டாந்து போட்டுறாதீங்க, ரொம்ப தப்பு. நமக்கு ஒரு தாய் தகப்பையும் இருக்கு. நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா நமக்கு பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி மக்களுங்க நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க, எங்களை வந்து நேராக பார்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. நமக்கு இப்படி தான் அப்படின்னு வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். போதுமா? போதும், அவ்வளோதான். சாராக்கா அவங்களுக்கு வேணுங்க செஞ்சு கொடுங்க.